தற்போதைய அண்மை செய்தியாக மாற்றுத்திறனாளிகள் பயணம் செய்யும் பொழுது பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் கடைபிடிக்க வேண்டிய நிலையான இயக்க நடைமுறைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். மாற்றுத்திறனாளிகள் பயணம் செய்யும் பொழுது பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் கடைபிடிக்க வேண்டிய நிலையான இயக்க நடைமுறைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். மாற்றுத்திறனாளிகள் பயணம் செய்யும் பொழுது பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் கடைபிடிக்க வேண்டிய நிலையான இயக்க நடைமுறைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். மாற்றுத்திறனாளி பயணிகள் பேருந்திற்காக பேருந்து நிறுத்தத்தில் நிற்கும் பொழுது பேருந்தை முறையாக நிறுத்தி மாற்றுத்திறனாளிகள் பயணிகளை ஏற்றிச் செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். ஒரு மாற்றுத்திறனாளி பயணம் செய்யும் பொழுது பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் கடைபிடிக்க வேண்டிய நிலையான இயக்க நடைமுறைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளி பயணிகள் பேருந்திற்காக பேருந்து நிறுத்தத்தில் நிற்கும் பொழுது பேருந்தை முறையாக நிறுத்தி மாற்றுத்திறனாளி பயணிகளை ஏற்றிச் செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு மாற்றுத்திறனாளி பயணி பேருந்து நிறுத்தத்தில் நின்றாலும் பேருந்தை நிறுத்தி ஏற்றிச் செல்ல வேண்டும் என்று அமைச்சர் சிவசங்கர் அறிவுறுத்தியிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். மாற்றுத்திறனாளி பயணிகளிடம் அவர்கள் மனம் புண்படும் வகையிலோ எரிச்சலூட்டும் வகையில் கோபமாகவோ ஏளனமாகவோ இழிவாகவோ பேசக்கூடாது என்றும் அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். பேருந்தில் ஏறும் மாற்றுத்திறனாளி பயணிகளை கனிவுடனும் அன்புடனும் நடத்திட வேண்டும் என்று அமைச்சர் சிவசங்கர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். மாற்றுத்திறனாளிகள் பயணம் செய்யும் பொழுது பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் கடைபிடிக்க வேண்டிய நிலையான இயக்க நடைமுறைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். மாற்றுத்திறனாளி பயணிகள் பேருந்திற்காக பேருந்து நிறுத்தத்தில் நிற்கும் பொழுது பேருந்தை முறையாக நிறுத்தி மாற்றுத்திறனாளி பயணிகளை ஏற்றிச் செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு மாற்றுத்திறனாளி பயணி பேருந்து நிறுத்தத்தில் நின்றாலும் பேருந்தை நிறுத்தி ஏற்றிச் செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம்.